Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பாஜகவை சேர்ந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் சௌதாமணி அப்படின்றவங்க வந்து ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வந்து நேற்று ஒரு பதிவிட்டிருக்காங்க. 3 பள்ளி மாணவிகள் வந்து மதுன்ற மாதிரி ஒரு காட்சியை போட்டு திராவிட மாடல் ஆட்சியில் தான் வந்து இந்த மது பழக்கம் அதிகமாக இருக்குது, போதை மருந்துகள் விற்பனை அதிகமாக இருக்குது, கஞ்சா அபில் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பொய்யான பரப்புரையும் போலியான குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சமூக நிலையத்தில் வந்து ஒரு பெண் பிள்ளைகளோட புகைப்படங்களோ வீடியோக்களோ பகிர்றது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மது அருந்திருக்காங்களா அருந்தறியான்னு தெரியல. அவங்க வந்து பர்பஸா சிறு மதுபானத்தை கொடுத்து அது மதுபானமா இல்லையன்றதே ஒரு சந்தேகம் இருக்கு. ஏதோ ஒரு வகையான இதை கொடுத்து அவங்க அருந்த வச்சு அதை வீடியோ எடுத்து அதை பதிவிட்டிருக்காங்க. இது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்தும் விதமா வந்து தொடர்ச்சியா அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சௌதாமணி மீது வந்து பல்வேறு வழக்குகள் ஆல்ரெடி இருக்கு, இருந்தாலும் தொடர்ச்சியா அந்த வேலைகளை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. ராமநாதபுரத்துல வந்து போதைப்பொருள் பிடிபட்டதுக்கும் வந்து தமிழக அரசு தான் காரணம் சொல்றாங்க. போதைப்பொருள் எந்த வழியா வந்திருக்கு, வட இந்தியர்கள் வந்து கடல் வழியா கொண்டு வந்திருக்காங்க. கடல்சார் கடற்படை வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை கட்டுப்படுத்த தவறியது ஒன்றிய அரசு. தமிழக அரசுல வந்து விதவாதமா தொடர்ச்சியா அது மாதிரி தமிழக அரசு மீது அவதூறு பரப்புறதுக்காண்டி வந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. சமூகத்தில் வந்து இது மாதிரி தொடர்ந்து அவதூறு பரப்புவர் மீது திமுக தகவல் தொழில்நுட்பம் சட்டப்படியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும். அதன் ஒரு பகுதியாக தான் நேற்று காவல்துறை ஏடிஎஸ்பி சார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அதன் பேர்ல வந்து சௌதாமணியை இன்னைக்கு காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.